ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். சித்திரக்கனி ஸ்பெஷல்ஸில் இன்றைக்கி நம்ம கேரளா ரெசிபியான இஞ்சி புளி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள் வீட்டோட வெரைட்டி ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது இஞ்சி புளி செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ இஞ்சியை நல்லா தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன். அதை நல்லா தோலை சீவி எடுத்துகிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 75 கிராம் வெல்லம், 4 வரமிளகா, 1 டீஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இஞ்சியை நீங்கள் துருவியும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 100 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, வரமிளகா எல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். இது ஒரு கேரளா ரெசிபி அப்படிங்கிறனால நான் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயிலேயே இதை செஞ்சுருக்கேன். அப்படி இல்லாமல் நீங்கள் நல்லெண்ணெயில் கூட இதை செய்யலாம். இப்போது துருவி வச்சுருக்கிற இஞ்சியும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற அளவுக்கு பொறுமையாக நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். இப்போது இது ஓரளவுக்கு நிறம் மாறினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளும் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி எங்கள் அம்மா கிட்ட கற்றுக்கிட்டனால எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் தான். எங்கள் வீட்டில் என்ன ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்னாலும் இதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். நல்லா கொதித்து வரும்போது நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற வெல்லத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இது கொதித்து திக்காகி வந்துருச்சு. எண்ணெயும் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அஜீரண கோளாறு இருக்கிறவங்க கூட இதை அவங்களோட உணவில் தினமும் சேர்த்துட்டு வரலாம். தயிர் சாதம், ரசம் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பரான காம்போவாக இருக்குங்க. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்!